எருக்கூர் நவீன அரிசி ஆலை முன்பு ஆலையிலிருந்து கரித்துகள்கள் வெளியேறுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே எருக்கூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை உள்ளது. இங்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் எடுத்து வரப்பட்டு அவைகள் ஊற வைத்து உலர வைத்து அரவைக்கு பின்பு பல்வேறு நியாய விலை கடைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நுகர்வோர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இங்கு இரவும் பகலும் நெல் ஊற வைத்து உலர வைத்து அரைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தொழிற்சாலையிலிருந்து உமியுடன் சேர்ந்து வெளியேறும் கரித்துகள்களை நவீன முறையில் வெளியேற்றுவதை தடுத்து சுற்றுப்புற சுகாதாரத்துறை பாதிக்காமல் இருக்கும் வகையில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு நவீன இயந்திரம் அமைக்கப்பட்டன. இதன் மூலம் கரித்துகள்கள் வெளியேறுவது தடுக்கப்படும். ஆலைக்குள்ளேயே தண்ணீர் நிரம்பிய தொட்டிக்குள் கரித்துகள்கள் அனுப்பப்பட்டு வெளியேறுவது நிறுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் கரித்துகள்கள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்பவர்களும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கண் நோய் உள்ளிட்ட பல நோய்களால் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை சரி செய்ய கோரி கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் ஆலையிலிருந்து கரித்துகள்கள் வெளியேறுவதை கண்டித்து எருக்கூரைச் சேர்ந்த சின்னமணி என்பவர் தலைமையில் இளைஞர்கள் 30க்கும் மேற்பட்டோர் நவீன அரிசி ஆலை வாயில் முன்பு அமர்ந்து கரித்துகள்கள் வெளியேறுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் கோபிநாத், சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி, கொள்ளிடம் காவல் ஆய்வாளர் ராஜா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விரைவில் கரித்துகள்கள் வெளியேறுவதை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கரித்துகள்கள் வெளியேறுவதை விரைவில் நிறுத்தவில்லை என்றால் 1000க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி விரைவில் பெரும் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தனர்.